இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து அவரை துதித்து ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அவர் நடத்தின எல்லா அதிசயமான நடத்துகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் எல்லாம் சேர்ந்து துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்துகிறோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபையிலே நான் துதிக்கிறேன். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். ஆதியந்தமில்லா அனாதி தேவனே, அடைக்கலமானீரே மக்கு நீரே. ஆதியந்தமில்லா அனாதி தேவனே, அடைக்கலமானீரே மக்கு நீரே. மாறா விசுவாசம் எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவேன். மாறா விசுவாசம் எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவேன். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை கருணைத்தாலே காத்தீரே. கடந்த நாளெல்லாம் வழுவாமல் எம்மை கருணைத்தாலே காத்தீரே. வல்ல தேவனும் வாக்குகளை எண்ணியே துதித்திடுவோம். வல்ல தேவனும் வாக்குகளை எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். தாயினும் மேலாய் அன்பு கூறி தந்தை போல் எம்மை காத்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கூறி தந்தை போல் எம்மை சுமந்தீரே. ஜீவனை தந்து உம் அன்பினையே எண்ணியே துதித்திடுவோம். ஜீவனை தந்து உம் அன்பினையே எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தம் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவேன். நித்தம் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்து துதித்திடவே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்து துதித்திடவே. நித்திய ஜீவனை எமக்கு தந்தீர்,
நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். உன்னதர் உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதர் உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்து துதித்திடவே நித்திய ஜீவன் நமக்காக அவர் தந்தாரே. அந்த ஜீவன் பரிபூர்ண ஜீவனாய் நமக்குள்ளாய் அது பெருகும்படியாக அவரை துதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரே நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்து துதித்திடவே. ஜெயம் பெற்றோராய் சேவை செய்து ஜீவனை வைத்து துதித்திடவே. நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். நித்திய ஜீவனை எமக்கு தந்தீரே, எண்ணியே துதித்திடுவோம். உன்னதர் உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. உன்னதர் உந்தன் மகிமையை காண சீயோனை எமக்கு காட்டினீரே. இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். இயேசுவே உந்தன் வருகையின் நாளை எண்ணியே துதித்திடுவோம். துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. துதி உமக்கே இயேசுநாதா, வாழ்த்திடுவோம் உம்மையே. நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தமும் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். வாழ்ந்தானே நம்முடைய குடும்பத்தை காத்தார், நம்மை போக்குவரத்தை காத்தார், நம்முடைய ஆத்மாவை காத்தார், நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக இந்த கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தின் அர்த்தம் ஹல்லேலூயா. அவர் தந்த பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா. அவர் தந்த வார்த்தை நம்மை காத்து நம்மை நடத்தினது. ஹல்லேலூயா. சத்துருடைய வல்லமையிலிருந்து, உலகத்தினுடைய எல்லா இச்சைகளிலும், ஹல்லேலூயா, பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை காத்ததே. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய வேளையிலும் ஆண்டவருடைய அன்பை இணைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா வாயிலிருந்து கர்த்தரை ஆண்டவரே, நீர் ஆண்டவரே பாண்டவரை காக்கும் தெய்வமாய் ஆண்டவரே பாண்டவரே எங்கள் மீது ஆண்டவரே நினைவாய் இருக்கிறீரே. இப்பொழுதும் ஆண்டவரே பாண்டவரே ரத்தத்தினாலே மீண்டும் எங்களை சுத்திகரிக்க விட ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த விசுவாச பாதையில நான் இன்னும் சந்தோஷமாய் செல்லும்படியாய் ஆண்டவரே தேவரே பாண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து என்னை சுத்திகரித்து வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்குவீராக ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஆண்டவரை அழைத்தவர் ஆண்டவரே உண்மையுள்ளவர். உம்முடைய வருகைக்கு எதிர்நோக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுகிறதானே பரிசுத்த
சோதரிக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. சத்திய பாதையில பரிசுத்தாவியார் நடத்துவீராக. உமக்கு கீழ்ப்படிய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை போதும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை போதும், உம்முடைய கிருபை போதும், உம்முடைய கிருபை போதும். ஹல்லேலூயா. நித்தம் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். நித்தம் காக்கும் கிருபைகளை எண்ணியே துதித்திடுவோம். ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுகிறவர். எங்களோடு கூட பேசுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த அருமையான நாளிலும் நாம ஆதியாகமம் 49 அதிகாரம், ஆதியாகமம் 49 அதிகாரம் 18 வசனத்தில் எப்படியா எழுதப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 49 அதிகாரம் 18 வசனம். கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். இந்த அருமையான வேளையிலும் கூட இந்த ஆதியாகமம் 49 அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு தன் பிள்ளைகளை யாவரையும் அழைக்கிறான். பின் நடப்பவர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாங்க வந்து கேளுங்கன்னு சொல்லுகிறான். இப்படியாக தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து பின்னாடி நடக்க போகிற காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு முன்கூட்டி சொல்லுகிறான். அவன் சொல்லும் பொழுதே இப்படியாய் அவர் ஒவ்வொரு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பலவிதமான காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறான். ஹல்லேலூயா. யூதா பாலசிங்கம் என்றும், இசகார் பலத்த கழுதை என்றும், தான் விரியன் பாம்பு போல இருப்பான் என்று சொல்லி அந்த சொல்லுகிற வேளையில நப்தலியை பார்த்து பெண்மான், பென்யமீனை பார்த்து பீறுகிற மோனா என்று சொல்லி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறான். அப்ப தான் கோத்திரத்தை சொல்லி முடித்த உடனே அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை, கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஒரு அந்த அந்த சொல்லப்பட்டதான அந்த பிள்ளைகளை குறித்து ஒவ்வொருத்தர சொல்லப்பட்ட காரியங்களை அதை நீங்க படிக்கும்போது தெரியும். அது சொல்லும் போது இடையில இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமாய் வருகிறது. ஆனால் அது பரிசுத்த தேவன் யாக்கோபுக்கு அதை சொல்லி இருக்கிறார். கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அந்த காத்திருப்பு நிறைவேறினது. மோசே தேவனுடைய ஊழியக்காரன், அவன் இஸ்ரவேலினுடைய எல்லா கோத்திரத்தையும் அழைத்து அவன் ஆண்டவராய் தேவனுடைய நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, உங்களுடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன். இந்த ரட்சிப்பு என்பது is a deliverance, is a victory, is a prosperity. அது பல விதங்களில வேதத்தில இந்த ரட்சிப்பை குறித்து பல காரியங்கள் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அது ஆத்தும ரட்சிப்பையும் ஆத்தும விடுதலையும் நமக்கு கொடுக்கக்கூடிய சுகமும், நமக்கு வரக்கூடியதான ஆசீர்வாதமும், நமக்கு வருகிறதான ஜெயத்தையும், நமக்கு வருகிறதான விடுதலையையும் இந்த ரட்சிப்பு என்கிறதான பதம் குறிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையில நாம கர்த்தருடைய ரட்சிப்புக்காக நாம் விரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அவருடைய ரட்சிப்பு நமக்கு வரவேண்டும்படியாக காத்திருக்க வேண்டும். யோபு 13 அதிகாரம் 15 வசனத்துல எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது? யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆனாலும் என் வழியை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். அவரே என் ரட்சிப்பு. அவர்தான் என் ரட்சிப்பு. நான் அவரே நம்பி இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் சொல்லுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? யோபினுடைய இந்த வார்த்தை சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. தேவன் நம்மை கொன்று போடுகிறாரா? இல்லை. ஏசாயா 12 அதிகாரம் 2 வசனத்துல இதை வாசிக்கும் பொழுது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். இதோ தேவனே என் ரட்சிப்பு. ஏசாயா 12 அதிகாரம் 2 வசனம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. யோபு போன பாதையில
அவன் பயப்படவே இல்லை. என்ன நடந்தாலும் சொல்லி, என் தேவன் தானே என்னை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. என் தேவன் தானே என்னை ரட்சிக்கிறவர். ஆகியோட இங்கே தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். என்ன விட்டது நம்பிக்கை? என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீ போகிற பாதையில எத்தனை விதமான போராட்டங்கள் நீ சந்தித்துக் கொண்டிருந்தாலும், எத்தனை விதமான குறைகளை நீ சந்தித்துக் கொண்டிருந்தாலும், தடைகளை நீ சந்தித்துக் கொண்டிருந்தாலும், அல்லேலூயா, அந்த யோபினுடைய வாழ்க்கையை போல அதுவரை நான் கர்த்தரை என் தேவனை நான் முன்னாடி பார்க்கிறேன், இல்ல பின்னாடி தெரியுறேன், என்ன பக்கத்துல நான் பார்க்க முடியல. அல்லேலூயா. கர்த்தர் அந்த மாதிரி சூழ்நிலை நீ போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய தேவனாலயத்தில் இருக்கிறதே. நம் தேவன் தான் நம்முடைய ரட்சிப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆங்கிலம் சொல்லுறேன், என் வழியை அவருக்கு நான் உபகாரம் பண்ணுவேன். அவருடைய சிநேகிதர் அவனை புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நீ போகிற பாதையில உன்னை விளங்கிக் கொள்வதற்கு யாராலும் முடியாது. அல்லேலூயா. அதற்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. உன்னுடைய காரியங்களை நாம் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யோபு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்பேன். நான் தேவனை நாடி என் நியாயத்தை நான் யார்கிட்ட ஒப்புவிப்பேன்? கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு அவர் என்ன செய்கிற காரியம் எப்படி இருக்கு? என்னால ஆராய்ந்து பார்க்க முடியாது, யாராலும் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணில் அடங்காத அற்புதங்கள். ஒன்னு அற்புதம், ரெண்டு அற்புதங்கள், எண்ணில் அடங்காத அற்புதங்கள், எண்ண முடியாத அற்புதங்களை அவர் செய்கிறார். ஆகியதான் இங்கே இதோ தேவனே என் ரட்சிப்பு, ஆகிய நான் பயப்படாமல் இருப்பேன். அல்லேலூயா. அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய துக்கம் உனக்கு என்ன பண்ணும்? விடுதலையை கொடுக்கும். அந்த எப்படிப்பட்டதான அந்த ரட்சிப்பு, ஒரு துக்கத்தை எப்படியாக ரட்சிக்கிறார்? அந்த ரட்சிப்பு உன்னை உயர்த்திலே கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஆமென். தாழ்ந்தவர்களையும் உயர்த்தி வைக்கிறார், துக்கிக்கிறவர்களையும் ரட்சித்து அவர் உயர்த்துகிறார். இந்த அருமையான நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நீ போகும் பாதையை அவர் அறிவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம என்ன சேர்ந்து சொல்லணும்? தேவனே நீர் என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். என் வழிகளை உமக்கு நான் தெரியப்படுத்துவேன். என் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. எனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நான் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயங்களும் செய்வேன். நீர் என்னை உயர்த்துவீர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில சங்கீதம் இன்னொரு காரியத்துல நம்ம பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். இது ஆத்தும ரட்சிப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த வார்த்தை உண்மை உள்ளதும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. அவர்களே பிரதான பாவினார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காய் வந்தார்? உன்னுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை, சர்வ லோகத்தினுடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம் என்று சொல்லுகிறதே, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். உன்னை விடுதலை செய்யும்படியாக, உனக்கு உதவி செய்யும்படியாக, உன்னை ரட்சிக்கும்படியாக, உன் ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் தரும்படியாக, உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவன் குறித்த நாள் இந்த நாள். அல்லேலூயா. உனக்கு உதவி செய்யும்படியாக, உனக்கு செவி கொடுக்கும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த நாளை அவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் இந்த சுவிசேஷம் எங்கும் சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. என்ன சுவிசேஷம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? சிலுவையிலே மரித்தார். அல்லேலூயா. அதற்காக தான் தெய்வம் மனிதனாய் அவதரித்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து ஏற்ற காலத்திலே வேத வாக்கு நிறைவேறும்படியாக நம்முடைய பாவங்கள், சர்வலோகத்தினுடைய பாவத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். நம்முடைய கரங்கள் செய்த தவறுகளுக்காக, கால்கள் செய்த தவறுகளுக்காக அவருடைய கரங்கள் கால்களில் ஆணடிக்கப்பட்டது. நம்முடைய பொல்லாத எண்ணங்களுக்காக முற்றிலும் சூடப்பட்டு நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய சமாதானங்களுக்கு துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டார். அவர் வாரினாலே அடிக்கப்பட்டார். அவருடைய காயத்தினுடைய தழும்புகள்
நம்மை சுகமளிக்கிறது. அல்லேலூயா. அவர் சிலுவையில சாபமாய் தொங்கினார். இப்படியாய் அவர் மரித்து நம் மேலுள்ள அன்பை அவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய பாவத்தின் தண்டனையும் சாபத்தையும் நோயையும் துக்கத்தையும் சமாதானத்தையும் அவர் சுமந்து நம்மேல் அன்பு வைத்து ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இதை நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னார், இதை நீ நம்புவாய் என்று சொன்னார், உன் வாழ்க்கையில அவர் வைத்த விடுதலை, அவர் வைத்திருக்கிற ரட்சிப்பு உன் வாழ்க்கையிலே வரும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசித்து அவர் மெய்யான தெய்வம், என் பாவங்களுக்காக தான், என்னுடைய ரோகங்களுக்காக தான் சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் மரித்த தேவன், அவர் அடக்கப்படப்பட்ட முதல் நாள் உயிரோடு எழுந்தாரே, அவர் எழுந்த தெய்வம் தானே. உன்னுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார். ஜீவிக்கிற தெய்வம் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். நீ இதை நம்பி உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வாய் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தமும் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ பாவத்தின் நிமித்தமாய் துர்குணத்தின் நிமித்தமாய் எழுந்து கூட சமாதானத்தையும் எழுந்து கூட சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவனோடு கூட ஒரு புதியதான உறவையும் மெய்யான தேவனோடு கூட ஒரு ஐக்கியத்தையும் ஏற்படுத்திக் கொள்வாய். ஆகியதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல உள்ள விசுவாசம். அல்லேலூயா. அது நமக்கு ரட்சிப்பை தருகிறது. நீ விசுவாசம் உள்ளவனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாயானால் நீ ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்போது நீ இன்னும் ஒரு மேன்மைக்குள்ளாய் போகிறாய். அதனால் சொல்கிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து படிப்படியாக நாம் முன்னேற வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள்ளாக முத்திரைப்படப்பட்டீர்கள். அல்லேலூயா. சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது நீங்க என்ன பண்றீங்க? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியும் பெற்றுக் கொள்கிறீர்கள். அது எப்படிப்பட்டதான காரியம்? அது அந்த பரிசுத்த ஆவியான உனக்குள் வரும் பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். ஆமே. உன் பாவத்தை மேற்கொள்ளும்படியாக உனக்கு வல்லமையை தருவார், உனக்கு போதித்து நடத்துவார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். இது என்ன அர்த்தம்? இப்படி நாம ஆண்டவரின் மேல் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பை பெற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாகிறது. என்ன நிச்சயம்? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் மீட்கப்படுவோம். அது என்ன மீட்பு? இந்த சரீரம் மரணத்தை சந்தித்தாலும் இந்த மரணத்துக்கு பிறகு அவர் என்ன பண்ணுவார்? சரீரத்தை உயிர்ப்பித்து வானத்துக்குரியதான மேனியாய் தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியாய் அவர் என்ன பண்ணுவார்? உயிர்த்தெழுதலை நமக்கு தருவார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாம் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்தில் வீற்றிருப்பது போல அவரை விசுவாசிக்கிறவர்கள் மீட்படைவார்கள். அவர்களும் மரித்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள். அவர் என்ன பண்ணுவாங்க? தேவர் ராஜ்யத்துக்கு அவர் என்ன பண்ணுவாங்க? அழைத்து சொந்தமாக தேவர் ராஜ்யத்துக்கு உட்படுவார்கள். அல்லேலூயா. இதுதான் பெரிதான ரட்சிப்பு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த ஆத்தும ரட்சிப்பை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, ஒருவேளை அந்த ரட்சிப்பை நீ இன்னும் பெறாமல் இருந்தீங்கன்னா கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீ பாவங்களை அறிக்கை செய்து நீ என்ன பண்ண? கர்த்தரை நம்பி ஞானஸ்நானம் எடுத்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூணாவதாக சங்கீதம் 68:20 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தராலே மரணத்துக்கு நீங்களாக்கும் வழிகள் உண்டு. அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், நீ ஆண்டவரை மேல் நம்பிக்கை கொண்டிருப்பாய் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணுவாரு? அவரே உனக்கு ரட்சிப்பாய் இருப்பார். அல்லேலூயா. அவர் உனக்கு என்ன பண்ணுவாரு? நீ போகும் பாதையில நீ படுகிறதான வேதனையில நீ இழந்து போன காரியங்கள்ல நீ உன்னை புரிந்து கொள்ள முடியாத இந்த பயங்கரமான அனுபவத்துக்குள்ள இருந்து உன்னை விடுதலை ஆக்கிடுவார். அல்லேலூயா. உன்னை தாழ்ந்த உன்னை அவர் உயர்த்துவார், துக்கிக்கிற உன்னை அவர் ரட்சித்து உயர்த்துவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய கர்த்தராலே மரணத்துக்கு நீங்களாக்கும் வழிகள் உண்டு. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார்.
ஆண்டவராகிய கர்த்தராலே மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. யோபு 34 அதிகாரம் 28 வசனம் சொல்லப்படுகிறது, என் ஆத்மா படுகொலியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும். அல்லேலூயா. என் ஆத்மா படுகொலியில் இறங்காதபடி அவர் என்னை ரட்சிப்பார். அவர் அதை ரட்சிப்பார். ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சங்கீதம் 71:20 எப்படியாய் சொல்கிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணப்படும்படியாய் செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து பாதாளத்திலிருந்து என்னை ஏறி வர பண்ணுவீர். என் மகிமையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவீர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை மரண பயத்துல நீ இருப்பாய் என்று சொன்னால், மரணத்துக்கு எதுவான ஒரு பாதை நீ போய் கொண்டிருப்பாய் என்று சொன்னால், அந்த வல்லமையிலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாக தேவன் ரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய மரண பயத்திலிருந்தோ மரணத்தின் கட்டிலிருந்தோ கர்த்தர் விடுதலையாக்க உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கும் தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய கர்த்தராலே மரணத்துக்கு நீங்களாகும் வழிகள் உண்டு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 41 சங்கீதம் 3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, படுக்கையில் வியாதியாய் இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார். படுக்கையில வியாதியாய் இருக்கிற கர்த்தர், படுக்கையில வியாதியாய் இருக்கிறதானே உன்னை கர்த்தர் தாங்குகிறார். உன்னுடைய வியாதியில ஒரு படுக்கை முழுவதுமாய் மாற்றிப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். படுக்கையும் கர்த்தர் மாற்றுவார். ஒரு நோயின் படுக்கையை முழுமையாய் மாற்றுவார். விசுவாசி. அல்லேலூயா. தேவன் ரட்சிப்பை அருளுகிறவர். அல்லேலூயா. தேவன் ரட்சிப்பை அருளுகிறவர். உன்னுடைய சரீரத்துக்கு ஒரு சுகத்தை தருகிறவர். ஆமென். அவருடைய தழும்புகளாலே நீ குணமாவாய். அல்லேலூயா. தேவனை விசுவாசி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது 103 சங்கீதத்தில், அவர் நம்முடைய அக்கிரமம் எல்லாம் மன்னித்து நம்முடைய நோயெல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு மீட்டு விலக்கி பாதுகாக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நோயின் படுகையை அவர் மாற்றுகிறார். ஒரு பலவீனத்தை அவர் மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். யோவான் 10 அதிகாரம் 10 வசனம் என்ன சொல்லுகிறது, திருடன் பிசாசானவன் கொல்லவும் அழிக்கும் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய ஜீவன். அல்லேலூயா. இயேசு நம்முடைய ஜீவன். இயேசு நம்முடைய ஜீவன். அல்லேலூயா. ஒரு பலவீனத்திலிருந்து, ஒரு நோயிலிருந்து, மரணத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும்படியாக கிறிஸ்து இயேசு அவர் ஜீவன். உனக்கு ஜீவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சங்கீதம் 9 சங்கீதம் 13 வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகள்லாம் சீயோன் குமாரத்தினுடைய வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிப்புறும்படி தேவரீ எனக்கு இறக்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். அல்லேலூயா. இங்க இன்னொரு அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மரண வாசலிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உடைய துதியெல்லாம் எங்கே சொல்ல வேண்டும், சீயோன் குமாரத்தின் வாசல்களில நான் விவரித்து உம்முடைய ரட்சிப்பிலே சந்தோஷப்படும்படியாக தேவரீ எனக்கு இறங்கும் ஆண்டவரே. எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறாங்களே என்று என்ன பண்ணுங்க, என் பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரு. ஆமென். காரணம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். நான் அவர்கள் நன்மைதான் செஞ்சேன். அவங்க நான் ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. ஆனா அவர்கள் என்ன பண்றாங்க, பகைக்கிறாங்க. தீங்கு செய்யும்படியாக அவங்க என்ன பண்றாங்க, எத்தனை பண்ணுகிறார்கள். சங்கீதம் 1 வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுபவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ரட்சகர். ஆமென். நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறாரு? உனக்கு பகைக்கிறவர்களை, உன்னை பகைக்கிறவர்கள் கையிலிருந்து உன்னை ரட்சிக்கிறவர், உன்னை பகைக்கிறவன் உனக்கு செய்கிறதான துன்பத்திலிருந்து ரட்சிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. யாருடைய உதவி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறியா? இதை நான் எப்படி கடந்து போவேன்னு சொல்லி நினைக்கிறியா? எனக்காய் பேசுவதற்கு அதிகாரம் இல்லை, எனக்காய் பேசுவதற்கு ஜனங்களும் இல்லை, எனக்காய் பேசுவதற்கு யாரும் இல்லை. அல்லேலூயா. எனக்கு செலவு பண்றதுக்கும் எனக்கு பணமும் இல்லை. ஆனா எனக்கு விரோதமா இப்படி எழும்பியிருக்கிற இந்த கூட்டத்திலிருந்து நான் எப்படி தப்பிக்க முடியும்? ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரு. ஆமே, என்னை இறங்கி எனக்கு இறங்கும் ஆண்டவரே, என்னை நோக்கி பாரு ஆண்டவரே. எனக்கு விடுதலை என்னை தர வேண்டும், எனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தர வேண்டும். ஆமே, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது எனக்கு மரண வாசலிலிருந்து தூக்கி விடுகிறது போல. ஆமே, அல்லேலூயா. ஆமே. இங்கே சொல்லப்பட்டிருக்க 3வது வசனத்தில், ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு கேடகமும் எனக்கு மகிமையும் என் தலையை உயர்த்துவதுமாய் இருக்கிறேன். ஆமே. சுவாசி. கர்த்தர் உன்னை எப்படி பண்றாரா? அவர் உன்னை என்ன பண்றாரா? கேடகம். அவர் உனக்கு கேடகம். எப்படிப்பட்ட கேடகமா இருக்கிறார்? பாவத்தில் 34 சொல்லப்பட்டிருக்கு, சகாயம் செய்யும் கேடகம், உதவி செய்கிறதான கேடகம், உன்னை பாதுகாக்க உதவி செய்கிறதான கேடகம். அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும், அல்லேலூயா, என் தலையை உயர்த்துமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் மகிமை, அவர் நமக்கு மகிமை நிறைந்த பட்டயம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் தலையை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. ஆகியோர் 4 வசனம் சொல்லப்பட்டு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு என்ன பண்ணாரு? சொல்லிக் கொடுத்தார். இந்த வேலையில நீ நெருக்கத்துல போயிருக்கிறியா? அவனை துன்பப்படுத்த பெருகி இருக்காங்களா? காரணம் இல்லாம உன்னோட கூட வழக்காடுறாங்களா? காரணம் இல்லாம உன் மேல குறை சொல்றாங்களா? காரணம் இல்லாம உனக்காக தீங்கு செய்கிறார்களா? காரணம் இல்லாம உனக்கு விரோதமாய் என்ன பண்றாங்க? தங்களை புலிகளை வெட்டி விழுமடியாக செய்ய எத்தனைக்கிறார்களா? இந்த வேலையில ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. யோபு சொன்னார், நான் தேவனுடைய நம்பிக்கையா இருப்பேன், என் தேவனாகிய கர்த்தர் அவரே எனக்கு ரட்சிப்பு, நான் பயப்பட மாட்டேன், நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவன் என்ன பண்ணா? அவன் சொல்றான், என் காரியத்தை நான் சொல்லி நடப்படிருவேன், நான் உயர்வை பெற்றுக் கொள்ளுவேன். அல்லேலூயா. அதிசயங்களை நான் காணும்படியாக செய்வார். 1-2 அதிசயம் இல்லை, எண்ணி முடியாத அதிசயங்களை நான் காணுவேன். என் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லுகிறான், நான் கர்த்தரிடத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டேன், நான் கர்த்தரிடத்துல எல்லாம் சொல்லிட்டேன். என் தேவன் பரிசுத்த பருவத்திலிருந்து என்ன பண்ணாரு? அவர் கேட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆகியோர் சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பினால் மகிழ்ந்திருக்கும். ஆமென். அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா கர்த்தருடைய களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பினாலே மகிழ்ந்திருக்கிறது. என்ன காரணம்? என் கூப்பிடுறதுக்கு அவர் செவி கொடுத்தார். ஆமென். அவர் பதில் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலத்தவனுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். அல்லேலூயா. என் எலும்புகளெல்லாம் சொல்லும். என்ன சொல்லும்? என்னை தப்பு வைக்கிற தேவன், என்னை பலவான் கையிலிருந்து தப்பு வைக்கிற தேவன், என் சத்துருக்களின் கையிலிருந்து தப்பு வைக்கிற தேவன், என்னை பகைக்கிறவன் கையிலிருந்து தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை கொள்ளையிடுவருடைய கையிலிருந்து என்னை மீட்டெடுக்கிற தேவன். அல்லேலூயா. என் தலையை உயர்த்துகிறவர், எனக்கு கேடகமானவர், எனக்கு மகிமையானவர். அல்லேலூயா. ஆகியாலே என் ஆத்துமா கர்த்தரின் களி கூர்ந்து அவர் ரட்சிப்பினால் மகிழ்ந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசி. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை, நீ தனித்து விட வேண்டிய சொல்லி அவசியம் இல்லை, அங்காரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சிரமத்தில் எல்லாத்தையும் சொல்லு. ஆமென். உன் நீதியை அளவு கிடைக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. உனக்கு தீங்கு செய்வதற்கு நானபடியாய் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்ம பார்த்தோம், அவர் என்ன பண்றாரு? பல காரியங்களை தேவன் ரட்சிப்பாய் கொடுக்கிறார். கர்த்தருடைய நம்பிக்கையாய் கொடுக்க அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். அவர் அவரை எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் செய்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆமென். தம்மை நம்புகிறவர்களை அவர் ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமென். அற்புதங்களை அவர்களுக்காக செய்கிறார்.
தம்மை நம்புகிறவர்கள் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு அவர் என்ன பண்றாரா? மரணத்தின் கட்டுகளிலிருந்து, மரணத்தின் வல்லமையிலிருந்து அவர் தப்புவிக்கிறார். நோயின் படுக்கையிலிருந்து அவர் சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பகைக்கிறவர் கையிலிருந்து அவர் என்ன பண்றாரா? விடுதலையாக்கி தலையை உயர்த்துகிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசபாத் இப்படிதான் அவன் 3 ராஜாக்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை. இந்த சத்துருக்களுக்கு விரோதமாய் நிற்க எனக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நாம தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகையால்தான் ஜெயமும் ஆசீர்வாதங்களும் உன்னுடைய சுகவாழ்வு, உன்னுடைய உயர்வு, சத்துருவின் கையிலிருந்து உனக்கு விடுதலை ஏதா இருந்தாலும் இந்த ரட்சிப்பின் தேவன் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. நீ வெகு காலமாய் காத்திருந்தனால நீ இடைப்படைந்து விட்டாயா? சோர்ந்து போய்விட்டாயா? உன் பள்ளத்தாக்கின் அனுபவம் நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் மாறும். அவர் ரட்சிக்க உண்மை உள்ளவர். காத்திருக்கிற காரியத்திலே கொடுக்கும்படியாக அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனுடைய கரத்திலிருந்து நீ எதிர்பார்க்கிறதான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய சில காரியம் மாத்திரம் தியானத்தை முடிச்சிருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஆமென். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தேன், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் நம்பும் பிள்ளைகளுக்கு, உனக்கு ஹல்லேலூயா வாக்குத்தத்தமாய் நம்பும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருக்கும். நீ எந்த காரியத்துக்காக காத்திருக்கலாம்? திருமண காரியங்களுக்காக காத்திருக்கலாம், இல்லை வேலை நிமித்தமாக நீ காத்திருக்கலாம், சமாதானத்துக்காக காத்திருக்கலாம், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறும்படியா, அக்கடியாய் பிரகாசிக்கும்படியா, தேவனுக்காக எஞ்சிருக்க நாட்களில் கர்த்தருக்கு மகிமையாய் செலவு பண்ண வேண்டும் என்று சொல்லி, எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் குழம்பி நீ அழுது கொண்டு காத்திருக்கலாம். ஹல்லேலூயா. எதா இருந்தாலும் இதோ நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம். காத்திருந்த எல்லாரும் அவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழ்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? காத்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அவருடைய ரட்சிப்பினாலே மகிழ்வார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காத்திரு. அல்லேலூயா. இது காத்திரு என்ன காத்திருந்தா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. பிரேயர், ஜெபம் பண்ணி காத்திரு. அல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு, விடாம ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் காத்திருப்பு ஒரு நாளுமே நாங்கள் காத்திருந்து ஜெபித்த ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதனுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! இந்த சீயோனும் எருசலேம் நிமித்தமும் நான் என் மகிமை என்ன பண்ண அமராமலும், நான் மௌனமாயிராமலும், சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அதனுடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். இந்த வாக்குத்தத்தம் உண்மை. ஆமென். அல்லேலூயா. நம்ம அக்கினியாய் மாற்றுகிற தேவன் அவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அக்கினியாய் மாற்றுவார், சபையை அக்கினியாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை அவர் அக்கினியாய் மாற்றுவார். உன்னுடைய நீதி, என்னுடைய நீதியை அவர் என்ன பண்ணுவாரு? பிரகாசத்தை என்ன பண்ணுவாரு? அது நீதியை என்ன பண்ணுவார்? பிரகாசத்தை போலவும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மாற்றுவார் அவர். அல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்றாரு, நான் அமர மாட்டேன், நான் அமர மாட்டேன், உன்னை பிரகாசிக்கிறதுக்கு நான் அமர மாட்டேன். உன் நீதி என்ன பண்ணணும்? பிரகாசிக்கும். உன் ரட்சிப்பு என்ன பண்ணும்? அது எரியும், அது தீவெட்டி போல எரியும். நான் அமர மாட்டேன், நான் உனக்காக செய்வேன் நானே. அதனாலதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார். நாம என்ன செய்யணுமா? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்,
அவர் எருசலேமை சிறப்படுத்தி நம்முடைய சபை, நம்முடைய குடும்பத்தை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை சும்மா இருக்க விடாதிருங்கள். அவர் சொல்லிட்டார், நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் அமர மாட்டேன், நான் நீ உன்னை பிரகாசிக்க வைப்பேன், உன் ரட்சிப்பு அக்கினியை போட மாறும், ஆமென், எரிகிற தீவட்டியை போட மாறும். இப்ப நாம என்ன சொல்லணும்னா, அவர் என்ன பண்ண, நம்மை சுலப்படுத்தி நம்மை புகழ்ச்சியாக இருக்கு, நம்முடைய பிள்ளைகளை சிறப்படுத்தி, நம்முடைய குடும்பத்தை சிறப்படுத்தி, நம்முடைய சபையை சிறப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கிற வரைக்கும் அவரை சும்மா இருக்க விடவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் அவரை அனுபவிக்குமா, அவரை ஒழுங்கிட்டே இருக்கணும், அவரோட போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவரும் சொன்னார், நான் அமர மாட்டேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாம சொல்லுவோம், நீங்க அமர மாட்டேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, எங்களை சிறப்படுத்துங்க, என் குடும்பத்தை சிறப்படுத்துங்க, என் பிள்ளைகளை சிறப்படுத்துங்க, அல்லேலூயா, நீதியில சிறப்படுத்துங்க, அல்லேலூயா, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தில் அனுதிரப்பட நீங்க சிறப்படுத்துங்க, அனுதிரப்ப ரட்சிப்புல சிறப்படுத்துங்க, பரிசுத்துல சிறப்படுத்துங்க, அல்லேலூயா, பூமியில எங்களை புகழ்ச்சியா நீங்க வைக்கணும். அல்லேலூயா. மற்றவங்க பார்த்து பேசுவாதவர்களுக்கு எங்களை புகழ்ச்சியா நீங்க வைக்கணும்ப்பா, நாங்கள் அது வரைக்கும் உங்களை சும்மா இருக்க விட மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஜெபம். ஆமென். ஜெபம், காத்திருந்து ஜெபம். அல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இரண்டாவது காரியம், 119 சங்கீதம் 174வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஆமென். உம்முடைய ரட்சிப்பு நான் எப்படி இருக்கிறேன், ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பு நான் எப்படி இருக்கிறேன், அவளை டெலிவரன்ஸ்க்காக, விக்டரிக்காக, ப்ராஸ்பரிட்டிக்காக, ஹெல்த்துக்காக, உங்களுடைய சால்வேஷனுக்காக, உங்களுடைய வெல்ஃபேருக்காக, நீ தருகிற வெல்ஃபேருக்காக. அல்லேலூயா. இவன் எல்லாத்தையும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண்டவரே ரட்சிப்பை தருகிற தேவனாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஆவலா இருக்கிறேன், என் வாழ்க்கையில உங்களுடைய ரட்சிப்பு வரணும். அல்லேலூயா. வேளாண் சுகமா இருக்கலாம், அல்லேலூயா, நன்மையா இருக்கலாம், பெரிய காரியங்களா இருக்கலாம், நீ எந்த காரியத்தை குறித்து நம்பிக்கையா இருக்கிறாய், அல்லேலூயா, அதுக்கு ஆவலாய் நீ இருக்கணும். ஆமென். ரட்சிப்புக்கு ஆவலாய் இருக்கிறேன், உங்களுடைய வேதம் ஏன் மன மகிழ்ச்சி. கர்த்தருடைய வசனம் இல்லை அப்படின்னா நான் துக்கத்தில் இடம் இருக்கிறேன், அவிழ்ந்து போயிருப்பேன். அல்லேலூயா. உங்களுடைய வசனம் என்னை தேற்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆகதான் சொல்லப்பட்டிருக்குது, நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன், உங்களுடைய வசனத்தினால்தான் எனக்கு இடம் வந்துருச்சு, மன மகிழ்ச்சி வந்தது. அல்லேலூயா. ஆமென். நீ வெறும் ஜெபம் மட்டும் நம்ம பண்ணிட்டே இருந்தா கூட நம்ம டயர்டாயிருவோம், சில சோர்ந்து போயிருவோம். ஆனால் அப்பப்ப அவர் வசனத்தை கொடுத்து 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 நமக்கு என்ன பண்றாரா, ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குற, அந்த ஓட்டத்துல ஒரு மகிழ்ச்சி, அந்த நம்பிக்கையில ஒரு மகிழ்ச்சி, அந்த ஜெபத்துல ஒரு மகிழ்ச்சி. அல்லேலூயா. நிச்சயம் தருவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. என் காத்திருப்பு வீணாகாது. ஆமென். அது அந்த மகிழ்ச்சி கொடுக்கிறது வசனம். ஆமென். அதனாலதான் சங்கீதம் 119 166 வசனத்துல, கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருந்து உம்முடைய கற்பனைப்படி நான் செய்கிறேன். உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். காத்திருக்கணும், வசனங்களை கைக்கொள்ள வேண்டும். காத்திருக்கணும், வசனங்களை கைக்கொள்ள ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு கொடானபடி சொல்லும். கடைசியை பார்ப்போம், சங்கீதம் 149 4 வசனம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார், சாந்த குணங்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறார், சாந்த குணங்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் பரிசுத்த நம்முடைய வாழ்வை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார், ஜெயத்தினால் அலங்கரிப்பார், ஆத்ம ரட்சிப்பை கொடுத்து பரிசுத்தினால் அலங்கரிப்பார். ஆமென். அல்லேலூயா. உயர்த்தி நம்ம என்ன பண்ணுவார், உன்னதத்திலே அவரை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. அவர் நம்மே பிரியமாய் இருக்கிறார், சாந்த குணம் நம்மை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. இந்த சாந்த குணம் என்ன? Peaceful nature, humbleness, gentleness, submissiveness. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு சாதுவான ஒரு அனுபவம். ஆமென். அடக்கத்தோடு இருக்கிறதான காரியம், நாம வரவேற்காத காரியங்கள். அல்லேலூயா. நாம விரும்பாத சூழ்நிலை மத்தியில கடந்து போனாலும் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா, அது பேர் தான் சாந்தம். அவர் மனுஷ ரூபமாய் வந்து உலகத்துல பாடுகளை பட்டு அவர் என்ன பண்ணார், கண்ணீரோடும் சத்தத்தோடு கூப்பிட்டார், ஆண்டவரே, இந்த மனத்திலிருந்து ரட்சிக்கணும்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விருப்பப்படாத ஒரு காரியம் அந்த சிலுவையின் மரணம். தினமும் வேதம் சொல்லுகிறது இவரையர்கள் அவர் என்ன பண்ண மரணத்திலிருந்து ரட்சிக்கிற நோக்கி என்ன பண்ணுவாரா? சத்தம் அழுவாரா? கண்ணீர் ஒழிப்பாரா? ஹல்லேலூயா. அவர் எல்லாத்திலும் கீழ்ப்படிந்தவராக இருப்பாரா? ஆமென். கடைசி நேரத்துல அந்த கெத்செமனே தோட்டத்துல போகும்போது கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா, ஆனாலும் ரத்தத்திலே விடுபடுதா வேறு ரத்தத்துறையா இருந்தது. ஹல்லேலூயா. ஆனாலும் சுத்தம். ஆமென். அவர் என்ன பண்ணாரு? இதுதான் விரும்பப்படாத ஒரு காரியம் நம்ம மேல திணிக்கப்படுது. ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த மாம்சத்துல போராடுவோம். ஆனால் அதை சுமந்து கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா? அந்த பாதையில் அமைதியா போகிறோம் பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தில் அது ஏற்படுகிற அந்த காரியத்தில் அமைதியாய் போகிறோம், வேலையில் அமைதியாய் போகிறோம். நம்ம ஏற்படுகிற இந்த காரியத்தில் விரும்பப்படாத நாம வரவேற்காத அந்த காரியங்களை நம்ம வரும் பொழுது நம் விரும்பிருக்காம அதை அப்படியே அமைதியா போறோம் பார்த்தீங்களா? அதுதான் சாந்தம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஒரு சாயங்காலம் ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரசப்பட்டு நீங்க என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ என்னிடத்துல வா, நீ என்ன உன்னுடைய பாரமோ நீ என் மேல வச்ச அதை பொறுமையா எடுத்துக்கணும். அந்த அன்பிற்கமான அந்த காரியத்தை நான் சோதனை உன் பாரத்தில் வச்சுப்பான். ஹல்லேலூயா. நீ என்னுடைய இளைப்பாறுதல் வாங்கிக்கும். ஏன்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும். நான் சாந்தமும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை நீ ஏற்றுக்கோ. என் நுகத்தை ஏற்றி என்னிடத்தில் என்ன பண்ணு? கற்றுக்கொள். ஹல்லேலூயா. அப்பொழுது உன் ஆத்மாவுக்கு என்ன கிடைச்சிடும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இளைப்பாறுதல் கிடைக்குதா? உன்னுடைய பாரத்தெல்லாம் என் மேல வச்சது, நான் சாந்தமா மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை போட்டுக்கோ, கற்றுக்கோ. ஹல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கையில் என்ன வந்துடும்? ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வந்து விடும். என் நுகம் மெதுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் சுமை லகுவாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். சாத்தம் உள்ளவர்களை அவர் என்ன பண்றாரு? ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நன்மையான வேளையில் ஹல்லேலூயா. தேவன் நம்மை ரட்சிக்கிறார். உங்களுடைய ரட்சிப்புக்காக நான் காத்திருந்தேன். யாக்கோபு சொல்றான், தன் பிள்ளைகளை வருங்காலத்தை குறித்து சொல்லுகிறான். அவன் என்ன பண்றான்? ஒவ்வொரு கடினமான காரியங்களை சொல்லி சொல்றான். ஆனா அந்த வசனம் எவ்வளவு பெரிய நல்ல வசனம். ஹல்லேலூயா. அவன் உங்கள் கர்த்தாவின் ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அந்த ரட்சிப்பு அந்த 12 கோத்திரத்துக்கும் கர்த்தருடைய ஒளிக்காரன், கர்த்தருடைய மனுஷன் மோசே நிமித்தமாக அந்த ஆசீர்வாதம் அப்படியே வந்தது. கர்த்தர் மோசே மூலமா 12 கோத்திரத்தையும் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான சந்ததியாக மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 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 இயேசுவே ஆண்டவரே, நீர் என்னை ரட்சிக்கிறதான தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யோபு சொன்னார், கர்த்தரே என்னுடைய ரட்சிப்பு ஆகியால் பயப்படாம நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்னை கொன்று போட்டால் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என் காரியத்தை அவரிடத்தில் சொல்வேன். ஹல்லேலூயா. அவரோ எனக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார். பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. துக்கப்படுகிற என்னை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. அவர் என் தலையை உயர்த்தினார். என் சத்துருக்களிலிருந்து என்னை விடுதலை செய்தார். ஹல்லேலூயா. நான் இந்த ரட்சிப்பை விவரித்து நான் சொல்லுவேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவரே எனக்கு கேடகம், எனக்கு மகிமை. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை துன்பப்படுத்துகிற பலவான் கையில் இருந்து என்னை மீட்டெடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. மரணத்தின் வல்லமை, பயத்தில், மரணத்தின் படுக்கையிலிருந்து அவர் மாற்றுகிறது. நோய் படுக்கையிலிருந்து மாற்றி உனக்கு ரட்சிப்பை தந்து உனக்கு சுகத்தை தருகிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பாக சுகத்தை தருகிறவர். ஆமென். அவர் நோக்கி
நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. நிச்சயம் பதில் உண்டு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை உண்டு. ஆத்தும ரட்சிப்பை தருகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. அவரின் நாமத்தை விசுவாசித்து பாவங்களை அறிக்கை செய்து அதை இயேசுவின் நாமத்தின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது பாவத்தில் விடுதலை உண்டு. மூலிகை ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும் பொழுது சரீர மீட்பாகிய ஆண்டவரே பாக்கியம் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரப்பா ரட்சிப்புக்காக நான் காத்திருப்பேன். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். என் காத்திருப்புக்கு பதில் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவரே நம் தேவனுடைய ரட்சிப்புக்காக காத்திருந்தோம். ஹல்லேலூயா. இவரே நம்முடைய கர்த்தர். இவர் ரட்சிப்பினாலே மகிழ்ந்து களி கூறுவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை அமர்ந்திருக்க விட மாட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு புகழ்ச்சியா நீ வைக்கும் வளம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு நீங்க சிறப்படுத்துற வரைக்கும் எங்களுக்கு புகழ்ச்சியா வைக்கிற வரைக்கும் ஆண்டவரே தேவரே எங்கள் சபையை ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீங்க சுரப்படுத்தி ஆண்டவரே புகழ்ச்சியா வர வரைக்கும் எங்கள் ரட்சிப்பை ஆண்டவரே தீவட்டியை போல எரிகிற வரைக்கும் ஆண்டவரே நீ நீதி பிரகாசமாகிற வரைக்கும் விடமாட்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் தேவனே, ரட்சிப்பின் தேவனே. ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை ஆண்டவரே எனக்கு மன மகிழ்ச்சி, உடைய வசனம் எனக்கு மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதத்தின் படியே நாங்கள் ஆண்டவரே நடப்போம். உடைய வசனங்களை கை கொள்ளுவோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு சோதரம், சோதரம், சோதரம். ரட்சிப்புக்கு நாங்கள் ஆவலா இருக்கிறோம் ஆண்டவரே. தேவரீருடைய ரட்சிப்பு உடைய வசனத்தை நாங்கள் கை கொள்ளுவோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய திவ்ய சுபாவமாகிய ஆண்டவரே சாந்த குணத்தை எங்களுக்கு தாங்க. சாந்த குணத்தோடு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு ஆண்டவரே பாவடைய நுகத்தை எங்கள் மீது போடுங்கப்பா. எங்கள் பாரங்களாக இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே நுகத்தை போடுங்கப்பா. நான் சாந்த மனத்தன்மையா இருக்கிறேன், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்கப்பா. நுகத்தை போட்டு எங்களை கற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க. உடைய ரட்சிப்பு நாடு அலங்கரிக்கிற தேவனே உனக்கூடான சோதரப்பா. தேவனை எங்களை பொறுப்படுத்த நடத்துங்க. இயேசுவின் முடிச்ச பக்கம் நடப்பிதாமே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பிரசன்னத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடன் பரிசுத்த ஆவியானவரை வழி நடத்தும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியவன் வருவதற்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் மதில்கள் எழும்பிட வாசல்கள் துதியா நிரம்பிடும். ரட்சிப்பின் மதில்கள் எழும்பிட வாசல்கள் துதியா நிரம்பிடும். ஊழிய எல்லை நீர் விரித்து என்னாலும் சேவையும் கலந்திடோ. ஊழிய எல்லை நீர் விரித்து என்னாலும் சேவையும் கலந்திடும். தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லை பெரிதாக்கும். இயேசு தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவரே இயேசு தேவா, தேவனே இயேசு தேவா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.